அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். லக்னபலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, மீன லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்கள் லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், சனி பகவான் கோச்சாரத்தில் அங்கே தான் இருக்கார், 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்கார், 10ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் அங்கே வந்துடுறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் உங்கள் லக்னத்தில் இருக்காங்க. இது நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்குறபோது ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை. உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அப்படின்னு பார்க்குறபோது இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் தேவையில்லாத குழப்பத்திலேருந்து நீங்கள் தெளிவான சிந்தனைகள், தெளிவான எண்ணங்கள் அதெல்லாம் வந்துடும். எல்லாத்துக்கும் மேலாக தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே கூடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வர்றது வரட்டும், ஸ்பேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மைண்டு செட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. ஆக குழப்பங்கள் நீங்கி ஒரு புதிய முயற்சி, சிந்தனை உங்களுக்கு உருவாகும். இதுதான் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலன். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, குரு பகவானுடைய பார்வை, உங்களுக்கு எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்கள் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்கள் இருந்தாலும் பேரன் பேத்தி இருந்தாலும் செலவு பண்ணுங்கள். இது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளை குறைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமை, நிதானமாக இருங்க. எதிர்பாராத பயணம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க 19ஆம் தேதிக்கு அப்புறம் பயணம் பண்ணுங்கள். அந்த பயணம் உங்களுக்கு நன்மையாகவும் இனிமையாகவும் சுமூகமாகவும் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உறவுகள் விட்டு போயிருக்கு, ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னா ஏப்ரல் 19க்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு லாபகரமாகவும் வருமானத்தை கொடுப்பதற்காகவும் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சூரியன், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்தில் இருக்கார். இந்த மாதம் 14ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ வேலை இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்குது. நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன். அத்தனை பேருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் கிடைக்கும். கையில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஏப்ரல் 14க்கு அப்புறம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுலேயும் உங்கள் லக்னத்தில் சனி இருக்கிறது. ஏதாவது பழைய பொருட்களை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய இதில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதம் கிளியராகிடும். குறிப்பாக 19ஆம் தேதிக்கு அப்புறம் அது நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்
அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல திறமையான தொழிலாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணி வளர்க்கணும்னு நினைக்கிறேன், பெட் அனிமல்ஸ், அதுக்கான சோர்ஸஸ் இல்லைங்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, ஜெயிப்பண்ணான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய வழக்குகளை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்குது, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது. டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஸோ நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சோர்ஸஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுவும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்க்குறேன், ஒரு செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்கன்னா அவங்களுடைய நட்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் நட்புகள் பிரிவதற்கான வாய்ப்பு, இளைய மூத்த சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது இருக்கார். ஒரு பக்கம் எதிரிகளை நீங்கள் ஜெயித்தாலும் இன்னொரு பக்கம் எதிரிகள் வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நேரடியான மறைமுகமான எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து மறுபடியும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். எப்போ வரும், எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கன்னு முதலே சொன்னேன். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் இருக்குது. இந்த மாதம் பெருசாக ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், 19 அப்புறம் பண்ணுங்கள், ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். அதுலேயும் ஏப்ரல் 14 அப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமார். இந்த மாதம் முழுவதும் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதும் சித்தர்களுடைய தரிசனம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறைக்கும். நன்றி, வணக்கம்.